ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியே மாற்றிய டிரெஸ் கோட். இப்படி ஒரு ஃபிட்டான கோட் சூட் ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய சுவாரஸ்யமான கதை இருக்குதா? தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி முதல்வர்களா இருந்த நிறைய தலைவர்களுக்குமே அவங்களுக்குன்னு ஒரு தனி ட்ரெஸ் கோட வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு பேரறிஞர் அண்ணா பாத்தீங்கன்னா சட்டை, வேட்டி, தோல்ல ஒரு துண்டு போட்டிருப்பாரு. எளிமை மற்றும் திராவிட பாரம்பரியத்தை வெளிப்படுத்தினுச்சு. கலைஞர் கருணாநிதி பாத்தீங்கன்னா சட்டை, வேட்டி, மஞ்சள் நிற துண்டு அணிந்திருப்பாரு. இந்த ஒரு அவுட்லுக் பாத்தீங்கன்னா தனித்துவத்தையும் இலக்கிய புலமையும் வெளிப்படுத்தியதா சொல்லப்படுது. அதே மாதிரி எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா நேர்த்தியான ஒரு சட்டை, எப்பவுமே தலையில தொப்பையோடையும் கண்ணாடியோடையும் கையில ஒரு வாட்சோடையும் தான் இருப்பாரு. இந்த ஒரு உடை வசீகரத்தையும் மக்கள் செல்வாக்கையும் வெளிப்படுத்துது. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சரா இருந்த மு.க. ஸ்டாலின் தனித்துவமான ஸ்டிஃப் காலர் வச்ச சட்டையை தான் எப்பவுமே போடுவாரு. இது வெளிப்படுத்திய அம்சம்னு பாத்தீங்கன்னா கம்பீரமான ஆளுமை, மகத்துவம், அதிகாரம், தனித்துவம், கட்டுக்கோப்பு ஆகியவற்றை வெளிப்படுத்தினுச்சு. இந்த மாதிரி இப்போ டிவிகே தலைவர் விஜய் டிவிகே தலைவரா இருக்கிற வரைக்குமே ஒரு வெள்ளை கலர் சட்டை, கருப்பு கலர் பேண்ட் இல்ல பிரவுன் கலர் பேண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரெஸ் கோட மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாரு. அதுவுமே இளைஞர்கள் மத்தியில டாப் ட்ரெண்டிங்ல போய் நிறைய பேருமே அந்த ட்ரெஸ் கோட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியே முதலமைச்சர் ஜோசப் விஜய் பாத்தீங்கன்னா தன்னோட ட்ரெஸ் கோட ஒரு ஃபிட்டான கோட் சூட்டா மாத்தினாரு. அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய காரணங்கள் இருக்குது அப்படின்னா பொதுமக்கள், குழந்தைகள், போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களோட சிஎம் விஜய் பேசும்போது அவர்கிட்ட ஒரு கான்பிடன்ஸ நம்மளால பார்க்க முடியும். ஃபிட்டான ஒரு பிளேசர் போட்டிருக்கிறது ஒரு தன்னம்பிக்கை அவர்கிட்ட வெளிப்படுத்துது. எல்லா விஷயத்தையும் ரொம்ப அமைதியா தான் அவர் டீல் பண்ணுவாரு. அதோட அந்த பிளேசர் போட்டு பதவி ஏற்கும் போதும் சட்டப்பேரவையில அமர்ந்திருக்கும் போதும் நான் ஒரு சீரியஸான அரசியல்வாதி அப்படின்றத உணர்த்துற மாதிரி தான் அவர் அந்த பிளேசர் அவர் போட்டிருந்திருக்காரு. அதோட இந்த பிளேசர் உண்மையாவே பாத்தீங்கன்னா உள்ளூர் ஸ்டைல் கிடையாது, இது ஒரு உலகளாவிய ஸ்டைல். நாட் லோக்கல் பட் குளோபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அளவுல கோட் சூட் போட்டு பதவியேற்று நம்ம எந்த ஒரு தலைவரையுமே பார்த்திருக்க மாட்டோம். ஆனா சர்வதேச அளவுல பாக்கும்போது எடுத்துக்காட்டுக்கு ஒபாமாவையே சில நேரங்கள்ல டை கட்டாம பிளேசர் மட்டும் போட்டுட்டு வருவாரு. இத குளோபல் ஸ்டைல் அவுட்லுக் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பிளேசர் போட்டிருக்கிறது நம்பிக்கையூட்டும் தலைமை அப்படின்னும், எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா ஜென்சி இளைஞர்களோட உணர்வு பூர்வமா நான் தொடர்புல இருக்கேன் அப்படின்றத கூட அவர் சொல்றதுக்காக அதை போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சிஎம் விஜயோட லேசான மீசை, லேசான தாடி, அவரோட நடை, அவரோட தோற்றம், அவரோட பாடி லாங்குவேஜ், சில விஷயங்களை டீல் பண்ணக்கூடிய விதம் அப்படின்னு அவர்கிட்ட இருக்கிற எல்லா விஷயமுமே அவர்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை வெளிப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம்.